ஐயா வாங்க 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 ஐயா. ஐயோ கொஞ்சம் வாயை மூடுங்க. உங்களாலதான் இங்க யாரும் சாப்பிட வர மாட்டேங்கிறாங்க. ஐயோ அக்கா வேண்டாங்க்கா, அவரு என்ன பண்ணுவாரு பாவம், அவரை திட்டாத. நமக்கு எப்போ வியாபாரம் நடக்குமோ அப்ப கண்டிப்பா நடக்கும். வாங்கம்மா வாங்க ஐயா வாங்க வாங்க. வாங்கம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க வாங்க. அம்மா இட்லி இருக்காம்மா? இருக்குக்கா, சூடா இருக்குக்கா. 4 இட்லி வைக்கட்டுமா? சாப்பிட வேணாம், பார்சல் தான் வேணும். அப்படிங்களா? 4 இட்லி ஒரு வடை கட்டுறீங்களா? சரிங்கக்கா. யமுனாக்கா, அக்காக்கு கொஞ்சம் கேசரி எடுத்து கொடு. அக்கா சாப்பிடுங்க. இன்னைக்கு நாங்க புதுசா கடை திறந்திருக்கோம். அதனாலதான் இங்க வரவங்களுக்கு கேசரி கொடுக்குறோம்க்கா. நன்றிம்மா. அக்கா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குமா. எவ்வளவு ஆச்சு? அக்கா 4 இட்லி 32 ரூபாய், ஒரு வடை 8 ரூபாய், மொத்தம் 40 ரூபாய்க்கா. இந்தாம்மா. வரேம்மா. சக்தி முதல் வியாபாரம். ஐயா ஐ கொடுங்கம்மா. இவன் வாங்காம போக மாட்டான் போல. பரவாயில்லக்கா விடு, தட்டிடு. ஆமா சட்னி சாம்பார் கொஞ்சம் நிறைய ஊத்துமா. மா நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணுமா. உங்களை பெத்த தாயும் நல்லா இருக்கணுமா. உங்க தங்கச்சியும் நல்லா இருக்கணும் தாயி. யமுனாக்கா, எப்படி ஒரு வாழ்த்து கிடைக்கும்னு நம்ம நினைச்சு பார்த்தோமா? 1000 பேருக்கு வியாபாரம் பார்த்தாலும் இப்படி ஒரு கள்ள கபடம் இல்லாத ஒரு வாழ்த்து கிடைக்கவே கிடைக்காதுக்கா. வெற்றிதான் கூப்பிடுறோம். பேசு. ஹலோ சக்தி, கடை போட்டுட்டியா? வியாபாரம் எப்படி போகுது? பிக்கப் ஆயிடுச்சுல? சூப்பரா வியாபாரம் நடக்குது வெற்றி, விறுவிறுன்னு நடக்குது. எதிர்பார்க்கவே இல்ல. யமுனாக்கா, அவருக்கு 2 இட்லி வடை எடுத்து கொடு. தரேன். நீ சொல்லு வெற்றி, அதையே கன்வின்ஸ் பண்ணிட்டியா? அது உனக்கு சொல்லதான் ஃபோன் பண்ணேன். இப்போ அம்மா முதல்ல கொஞ்சம் கோவமா தான் இருந்தாங்க, ஆனா நான் பேசி புரிய வச்சுட்டேன். இப்ப அவங்க சமாதானம் ஆயிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி. இருங்க நான் சக்தி, நீ வியாபாரத்துல பிஸியா இருக்க போல. நான் அப்புறம் அடிக்கிறேன் சரியா? எதுவா இருந்தாலும் கால் பண்ண உடனே. சரி வெற்றி, பை. சூப்பரா நடிக்கிறம்மா. சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது. இட்லி வடை சட்னி எல்லாம் ரொம்ப பிரமாதம். நானும் நிறைய கடையில வாங்கி சாப்பிட்டுருக்கேன். இந்த மாதிரி டேஸ்ட் வேற எங்கேயும் இல்லம்மா. நான் நாளைக்கு வந்து தானமா வாங்கி சாப்பிடுறேன். வரட்டுமா? சக்தி ரெகுலர் கஸ்டமர் மாதிரி ரெகுலர் பிச்சைக்காரன் போல. விடுக்கா. என்னம்மா புதுசா கடை போட்டிருக்கீங்களா? வாங்க சார், என்ன சாப்பிடுறீங்க? இட்லி எவ்வளவுமா? ஒரு இட்லி 8 ரூபாய் சார், ஒரு வடையும் 8 ரூபாய் சார், பூரி செட்டு பொங்கல்னா 30 ரூபாய் சார். ரேட் எல்லாம் ரொம்ப சீப்பா தான் இருக்கு. டேஸ்ட் எல்லாம் எப்படிமா இருக்கும்? நல்லா இருக்குமாமா? சார் மீனாட்சி மெஸ்ஸுங்கிறத ரொம்ப ஃபேமஸான கடை சார். அந்த கடையோட நடமாடும் பிரான்ச் தான் இது. அப்படியா? சரிம்மா, எனக்கு 2 இட்லி ஒரு வடை பொங்கல் பார்சல் கட்டுங்க. சரிங்க சார். இதே மாதிரி 15 பார்சல் வேணும். ஓ சார், இப்ப பண்ணிடுறேன் சார். சார் கேசரி சாப்பிடுங்க சார். இன்னைக்கு வியாபாரம் இவ்வளவுதான்னு அந்த கடவுள் எழுதி வச்சிருக்கா யமுனாக்கா. நாளைக்கு இதை விட அதிகமா கொடுப்பான்னு நம்பிக்கையோட இருப்போம். யமுனா, சக்தி சொல்றதும் கரெக்ட் தான். படிப்படியா முன்னேறணும் யமுனா. அப்பதான் அந்த பணமும் அனுபவமும் நம்ம கிட்ட நிரந்தரமா தங்கும். தடாலடியா நம்ம கிட்ட வர பணம்
விடாமுயற்சியும் தான். முத நாளே யமுனா மாதிரி உடைஞ்சு போய் உட்கார்ந்திருந்தா இது நடந்திருக்குமா? 2வது நாள் வியாபாரத்துல எனக்கு கிடைச்ச வெற்றி தான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஓய்வில்லாம ஓடுறதுக்கு உத்வேகமா இருந்துச்சு. அந்த உத்வேகம் உனக்குள்ளேயும் இருக்கணும் யமுனா. சூப்பரா சொன்னமா. இந்த பாசிட்டிவ் தான் யமுனாக்கா மனசுக்குள்ளேயே இருக்கு. ஆனா அது வெளியில வர மாட்டேங்குதுமா. நீ நினைச்சாதான் அது வெளியில கொண்டு வர முடியும்.